திரு துரைக்கருணா, புது கட்சியை எதிர்பார்க்கலாமா? திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வருகிற பொழுதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்க இதுவரைக்குமான தமிழகத்தில் இருந்த மற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை பார்த்தோம், அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை பிரபலப்படுத்தினதுல மரியாதைக்குரிய எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், அடுத்ததா திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை இங்க நேரடியா தமிழ்நாடு அரசியல்ல பாஜக தலைவரை நியமித்த உடனே ஒரு திராவிட அரசியல் பாணியில அடிச்சு ஆட ஆரம்பிச்சாரு. திமுகவுக்கு எதிராக களமாடியதுல எந்த தேசிய கட்சியும் இந்த அளவுக்கு ஒரு தீவிரத்தன்மையோட பணியாற்றலை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 65 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த பிரதான எதிர்கட்சி அதிமுகவை விடவும் நாங்க தான் பிரதான எதிர்கட்சி ரோல் எடுத்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பாஜக பேசப்பட்டது. குறிப்பாக எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் போது அவருடைய அந்த பயணத்தின் விளைவாக புதிய இளைஞர்கள், அரசியலுக்கு வர விரும்பிய, பதவி பொறுப்புகளுக்கு வர விரும்பிய இளைஞர்கள் பலர் அவர் பின்னாடி அணிவகுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மாநில தலைமை பொறுப்பிலிருந்து அவர் விலக்கப்பட்ட உடனேயே தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி பரவலாக கருத்துக்கள் பேசப்பட்டது. ஆனால் அவர் பொறுமை காட்டார், எதுவும் இல்ல. இன்று மீண்டும் இது வந்திருக்கு. இதற்கு பதில் சொல்லுவதற்கு 2 நாட்கள் இல்லை என்று மறுக்கல. அப்ப இன்னும் 2 நாட்களில் நான் சொல்லுவேன், அமர்ந்து பேசுவோம் என்கிற பொழுது அதற்கான ஒரு கருத்தாக்கம் உருவாகிறதோ, புதிய அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம், சிந்தனை அவர் மனதில் உதித்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் திடீரென அரசியலுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய தாவேகா அவருக்கு ஒரு உந்து சக்தியாக வந்திருக்கும். அதை விடவும் கூடுதல் இளைஞர்களை நம்மால் ஈர்க்க முடியும் அப்படிங்கிற பார்வை திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்திருக்கிறதோ, அதனால அவரும் அரசியல் களத்துக்கு இப்ப ஏற்கனவே திமுக தாவேகான்னு போயிட்டு இருக்கு. தாவேகாவினுடைய வெற்றி அண்ணாமலை உட்பட பலருக்கு ஒரு புது ஹோப் கொடுத்திருக்குங்கிற புதிய ஆமா ஆமா ஒரு புதிய அரசியல் பாதையை, அரசியல் இதை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். அதனால எது எப்படியோ ஜூன் 15ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவருடைய ஆதரவாளர்கள் அங்கங்க சுவரொட்டி மூலமாகவும் அதுவும் போட்டுட்டு இருக்காங்க. நாம காத்திருப்போம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி திரு துரைக்கருணா. அண்ணாமலை கட்சி தொடங்க போகிறாரா, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். 2 நாட்கள்ல உங்களுக்கு விடை தெரியும்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. விடையில் 2 நாள்ல உட்கார்ந்து பேசுவோம் அப்படிங்கிறாரு. என்ன பேச போகிறார், என்ன சொல்ல போகிறார் ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு அப்படின்னு நாமளும் மக்களோடு சேர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.